இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். தாவேக சட்டமன்ற உறுப்பினரிடம் 35 கோடி ரூபாய் பேரம். காவல்துறையிடம் புகார் அளித்த சார் என்ன எல்லா பக்கம் திரும்புற இடம் ஃபுல்லா இவருதான் இருக்காரு. என்னென்ன பிரச்சனை வந்தாலும் இவருதான். சதியா அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா? என்ன இருந்தாலும் இவரு ரஜினி ஃபேன் அப்படித்தானே இருக்காரு. நிறைய பேர் அதான் மீன் போட்டிருந்தாங்க. ரஜினி ஃபேன் சொல்லும் போதே தெரிய வேண்டாம். எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக காவல்துறை அறிக்கை அளித்திருக்கிறது. எல்லாரும் ஏன்டா என்னையவே பாக்குறீங்க? இதுக்குதான் போட்டுட்டு இருந்தாங்க 10 எம்எல்ஏ 4 கோடி என்ற கேள்வி இதுக்குதானா? செந்தில் பாலாஜியின் சொல்படியே பேரம் மேற்கொள்ளப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ செந்தில் பாலாஜி கிட்ட யார் சொல்லிருப்பா? மேல இருக்கவங்க சொல்லிருப்பாங்க. தாவேகா எம்எல்ஏக்கள் 15 பேரை தூக்க முயற்சியா, சபாநாயகருக்கு 15 பேரா? தீர்மானமும் வாக்கெடுப்பும் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதா என்று கேள்வி எழுகிறது. 15 பேர் தூக்கப்பட்டீங்களா? ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு. அதுக்குதான் வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாங்களா? யாரும் இது ஆகலன்னு இல்லைன்னா எது தெரிஞ்சிருப்பாங்க. பிளானே அதான் இருந்திருக்கு. இதுக்குதான் அதிமுகவும் பேக்கப்புக்கு வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அதுல ஒரு 20 பேர் சப்போர்ட் பண்ணாங்கல்ல. இப்பவும் சொல்றோம், திமுகவின் அத்தியாயம் இத்தோடு முடிஞ்சு விட்டது. Bye bye, Tata, goodbye. நீ எவ்வளவு அதிர்ச்சியா தான் தாங்கறத தெரியல. நீ என்னன்னா வரப்போதா 30 நாள் சொல்றாரு. கண்டு விட்டாளையா 1.5 மாசத்துக்கே அப்படின்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுறாங்க. அவனை அப்படியே தூக்க சொல்லு. டேய் அண்ணே, வெடிகுண்டெல்லாம் போடுற அளவுக்கு டிவி அடுத்த வர்ற கூட்டத்தோட சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்க எங்களுக்கு வாக்கு அளிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஒரு சில பேர் மிரட்டப்பட்டுள்ளனர். அந்த மிரட்டப்பட்ட எம்எல்ஏ வந்து ஒருத்தர் இன்னைக்கு புகார் அளிச்சிருக்கிறார். சோ இதற்கு நீங்க வந்து இன்னைக்கு 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? என்னடா ஒரு பெரிய மனுஷன் இப்படி பேசுற நீ? ஓபனாவே சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, என்னுடைய நிலைப்பாட்டை சொல்றேன். நான் எதுக்கு அரசியல் வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், யாரு கூட போறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றேன். இந்த திருச்சி கிழக்குன்னு போயிட்டு இருக்குல்ல, அப்பயே சொல்லிருக்கலாம்ல. மேபி ஒரு ஹைப் கேட் அப்படி பண்ணி எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க தெரியறதுக்காக அப்படி பண்ணாருன்னு நினைச்சேன். அது இப்படி பேக் ஃபயர் ஆகும்னு பேசுறேன். உங்க ஆளுங்க தான் அதுக்கு வேற வேற அர்த்தம். ஆமா, சும்மாவே அடிப்பாங்க. திருச்சி கிழக்கு தொகுதி. சோ நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா திருச்சி தொகுதியில் லாரன்ஸ் மாஸ்டர் நிற்கிறாரு. நிறைய பேர் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா, நீங்கள் வந்தால் நாங்கள் ஓட் போடுறோண்ணா, தம்பி வா தலைமையேற்க வா, வெல்கம்ண்ணா, இதெல்லாம் சொல்கிறீங்க. நான் ஷூட்டிங் போகிற இடத்துல நான் ஏதாவது ஆஃபீஸ் போனால் கூட வாங்க எம்எல்ஏ சார் திருச்சி தொகுதியில் நிற்கிறீங்களா நீ பார்த்து காமெடி பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? அதோட பேய்க்கு அமைச்சர்னு போட்டு வச்சிருந்தாங்களா, பேய் உதவிக்கும் அமைச்சர் அப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்க. பட் அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. பட் அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசுல இருக்குதான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். 4-4-8 என்னப்பா நடக்காதுயா? என்னடா இருப்பா அண்ணன் டென்ஷன் ஆகுறாருல, கரெக்டா பார்த்து சொல்லு, கன்ஃபியூஸ் பண்ணாத. திருச்சி தொகுதியில நான் வந்து நிக்கணுமா இல்ல விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணும்? ஐயா நீங்க டிவி கேக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுங்கய்யா.
அதை எங்க மறைமுகமா விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க வரணுமா, நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? நம்மளுக்கு என்ன தெரியும்? நான் நினைச்சா பண்ணலாம் சார், நடத்த மாட்டேன். ஆனா பண்ண மாட்டேன். விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அது விஜய் சார் டிசைட் பண்ணணும். விஜய் சார் யார் கேட்குறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் அதாவது சொன்னாருன்னா அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. ரோல் ஓவரா பண்ணிட்டாங்க நீங்க போகலைன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே. அந்த இடத்துல போய் நான் போய் நிற்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கமா? சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது, சொல்லு. யாரோ ஒருத்தர் விதை போடுவாங்க, அங்க செடி முளைக்கும், அதுக்கு வேலி கட்டுவாங்க, அதை நல்லா இருக்கு. மரத்துல ஒரு பழம் வரும், அதெல்லாம் மோட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. பழத்தை நான் எடுத்து சாப்பிடணுமா, விதை போட்டவங்க சாப்பிடணுமா? ஒருவேளை நம்ம போய் சேரணும்னா எப்படி தெரியுமா சேரணும்? ஃபர்ஸ்ட் உறுப்பினரா போய் சேரணும். அப்ப உறுப்பினரா சேருவார். அப்போ உறுப்பினரா சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும், 4 வருஷம் உழைக்கணும். கட்சியுடைய எல்லா நல்ல திட்டங்களையும் எத்தனை போய் வெளியே சொல்லணும். நீங்க சொன்னதெல்லாம் மும்பை டிராஃபிக்ல வாங்கிட்டு வரணும்னா 2.5 நாள் ஆகும் சார். நீங்க என்ன வேணுமிட்டே வெறுப்பேத்துக்கு மட்டும் தெரியுது சார். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்றது தான் என்னுடைய கோட்டை. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல? கோடு போட்டு வாழ்றேங்க, பார்த்தீங்களா? என்னங்க உழைக்கணும். அப்புறம் கட்சி மேலிடம் பார்த்து, சிஎம் பார்த்து நல்லா உழைக்கிறாங்க, ஒரு போஸ்ட் கொடுத்தா அந்த போஸ்ட்ல நம்ம இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது தர்மம். அதுக்குன்னு ஃபீல் பண்றாதீங்க. அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல. திருச்சி கிழக்குல தான் நிக்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன். வேற எங்கேயும் நிக்கலன்னு சொல்லல. மறுபடியும் முதல்ல இருந்தா திருச்சி கிழக்குல தான் நிக்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன். வேற எங்கேயும் நிக்கலன்னு சொன்னேன். இப்போ பொறுமையா அடி மேல அடி எடுத்து வச்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கலாம்னா நிக்க மாட்டாருன்னு மட்டும் நினைச்சு போட்டுதான் உழைச்சி காப்பாத்தி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிட்டு அவங்களுக்காக உழைக்க போறோம்னா அங்க நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. எங்க நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யாரு கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமா, யாரு கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமா, எங்க போகணும், யாரு கூட போகணும், எப்படியாப்பட்ட அரசியலை கையில் எடுத்தா மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்றத நல்லா திங்க் பண்ணி பொறுமையா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அது வரைக்கும் நம்ம அரசியல் பேச வேண்டாம். 2 படம் போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியும்னு நான் சொல்றேன். 6 மாசத்துக்கு மேல சொல்லிக்கலாம்ல? 6 மாசத்துக்கு மேல சொல்லியிருந்தா பேசாம போயிருப்போம்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச அவரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், நான் இந்த மாதிரி கட்சியில சேர போறேன் அப்படின்னு அதோட முடிச்சிருக்கணும். அது விட்டுட்டு நான் நிக்க போறேனா இல்லையா, அதுக்கு ஒரு கதை வச்சு அதுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்ல. எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்படி ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரி சரி அதுக்கப்புறம் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி இப்போ சரி அது இவங்கெல்லாம் வேலை செஞ்சவங்களா இருக்கும்போது திடீர்னு அதாவது விதை போட்டவன் ஒருத்தன் பழம் சாப்பிட்ற ஒருத்தனா அப்படின்னு. ஆனா நான் கிழக்குல மட்டும் நிக்க மாட்டேன்னு சொன்னேன். வேற எங்கன்னா அததான் அங்க மட்டும் நிக்க மாட்டேன்னா வேற எங்கேயா நிப்பேங்கிறாரு. நான் வேற யாரு கூட இருப்பேன்னு அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல, உண்மையிலே எனக்கு புரியல. இது ஒரு டிவிகேல இருக்காரா, டிவிகேக்கு வர போறாரா, இல்ல டிவிகே எதிர்த்து வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு போறாரா என்னன்னு எனக்கு சொல்லுவாங்க. அப்படிதான் அவர் சொன்னாரு.
சிஎம் சொல்லி இல்ல காசு கொடுத்தா அப்படிதான் அவர் மாத்தி மாத்தி சொல்றாரு. குழப்புறது. உனக்கும் புரியல. அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், அதாவது நான் ஃபர்ஸ்ட் அது உறுப்பினரா ஆகி அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்த்து 4 வருஷம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்து அடுத்ததே வந்துரும். பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, அப்போ டிவிக்கு தான் சேர போறாருன்னா நான் வேற ஒரு இதுல கூட நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன கணக்குனே தெரியல. அதுதான். அடுத்த வீடியோ எப்போ விட போறாரு, அது என்ன வீடியோன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. அவன் குழப்பி விட்டாரு. எனக்கு நல்லா குழப்பி விட்டாரு. உங்களுக்காவது ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு புரியல. எனக்கு அதான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவரை யாருமே கூப்பிடல, அதான் உண்மை. இன்னும் டிவிக்கேவும் கூப்பிடல, அப்படியா? அண்ணாமலை அவரும் கூப்பிடலன்னு நினைக்கிறேன். யாராவது என்னை கூப்பிடுங்க அப்படின்னு மாதிரி பொறி மாதிரி வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ யார் என்னை கூப்பிடுறீங்க, யார் என்னை ஃபர்ஸ்ட் இது பண்றீங்க மாதிரி அவர் இது வீடியோ போட்டிருக்காரோன்னு எனக்கு தோணுது. எத்தனை அதிர்ச்சியதான் நாங்களும் தாங்கிறது. அவங்களே அங்க டிவிக்கேல ஏற்கனவே சேர்த்தவங்களுக்கே இடம் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க அண்ணாமலை அவர் 50 லட்சம் பேர் சேர்ந்தாதான் நான் அது அடுத்த முடிவே எடுப்பேன் இருக்காரு. ஆமா இங்க திமுக பாத்தீங்கன்னா, இங்க டிவில இருக்க எம்எல்ஏ எல்லாம் அங்க கேட்டா இவங்க இது பர்ச்சேஸ் பண்ற உதயநிதி சொல்லிட்டு இருக்காரு. இவரு பார்த்தா 30 கோடிக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு காசு இருக்கு. அதான் இப்போ போட்டிருந்தாங்க, ஸ்டாலின் வந்து ஏதோ லண்டன் பயணம் 15 நாளைக்கு போறாங்க, 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு லண்டன் அதான் போட்டிருந்தாங்க. யாரோ மீன் போட்டிருந்தாங்க. ஐயா அந்த 10,000 வச்சு லண்டன் போற அளவுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கீங்களே, அந்த பிளான் மட்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்கிட்டயும் ஒரு 10,000 இருக்கு, நாங்களும் லண்டன் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆமா அதான் சொல்றேன்ல, காசே இல்லைங்கிற வேண்டியது. எங்கேயோ 12 ஏக்கருக்கு அவ்வளவு ஏக்கர்ல அறிவாலயம் ஒண்ணு புதுசா கட்டுறாங்க, யாரு வீட்டு காசோ அப்படின்னு. இதுக்கும் சப்போர்ட் பண்ண ஒரு கொத்தூஸ்னு இருக்காங்க. அதான் அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. உங்களதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க சப்போர்ட் பண்றீங்க கொத்தூஸ், உங்க மண்டையை தான் கழுவி உங்களுக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் அவங்கதான் அமுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். வெறும் 200 ரூபா வாங்கி ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள நினைச்சாதான் பாவமா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்